தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு டிடிவி தினகரன் அழைப்பு விடுத்த நிலையில் அவரை போன்று பாஜகவிடம் சரணடைய வேண்டிய தேவை அதிமுகவிற்கு இல்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்துள்ளார். அதிமுக வரவேற்கின்றார். எங்கள் கூட்டணியை ஏற்று திமுகவை வீழ்த்த நினைக்கின்ற கட்சிகள் அனைவரும் வர வேண்டும், வருவார்கள். சில கட்சிகள் இதன் மூலம் தங்கள் மீது உள்ள அந்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. டிடிவி பொறுத்தவரை ஒரு தன்மானத்தை விட்டு எந்த அளவிற்கு அவர் மேல அந்த வழக்குகள் போடப்பட்டு அந்த வழக்குகளிலிருந்து அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வகையில் இன்னைக்கு பிஜேபி கிட்ட இன்னைக்கு சரண்டர் ஆயிருக்காரு. இன்னைக்கு பிஜேபி கிட்ட சரண்டராக ஒருத்தர் அவரும் நீங்க பிஜேபிக்கு வாங்கன்னு சொன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு தன்மானத்தோடு இயங்குகின்ற இயக்கம். எனவே திரு டிடிவி காலில் போல யார் காலில் விழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர்கிட்ட கட்சியினுடைய நிலைப்பாடு பொதுச்செயலாளர் எடுக்கிறது, அந்த நிலைப்பாடு தான் தொடரும். சென்னை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று காலை முதல் இரவு வரை கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழையால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், தியாகராய நகர், திருவொற்றியூர், எண்ணூர், மணலி, வண்ணாரப்பேட்டை, காசிமேடு, ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. அதேபோல் போரூர், பூந்தமல்லி, குன்றத்தூர், வடசரவாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் மழை கொட்டியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். வண்டலூர், கூடுவாஞ்சேரி, சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளிட்ட இடங்களிலும் மழை கொட்டியதால் வியாபாரிகள், பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளான பொறையார், திருக்கடையூர், ஆக்கூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. அதேபோல் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், திம்பம் மலைப்பாதை, அரியப்பம்பாளையம், ஏலூர், சிவியார் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியதால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம், புவனகிரி, அண்ணாமலை நகர், கோவிலான்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென மழை கொட்டி தீர்த்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் மடவார் வளாகம் வைத்தியநாத சாமி கோயிலுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. தேங்கிய மழை நீரில் நின்றபடி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். காற்றழுத்த தாழ்வு பகுதியால் புதுச்சேரியில் கடல் சீற்றம் காணப்பட்டது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் கடற்கரை மணலில் இறங்க தடை விதிக்கப்பட்டது. தடுப்புகள் வைத்து கடற்கரை பகுதியில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என ஏற்கனவே வானிலை மையம் எச்சரித்த நிலையில் அனைத்து படகுகளும் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டன. ஏற்கனவே கடலுக்கு சென்றவர்களும் கரை திரும்பினர். குற்றாலம் பிரதான அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் குற்றாலம் பகுதிகளில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. நேற்று முன்தினம் முதல் தண்ணீர் வரத்து சீரானதால் 5 அருவி, புலியருவி, சிற்றருவி ஆகிய அருவிகளில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் குளிக்க தடை தொடர்ந்தது. இந்நிலையில் நேற்றிரவு முதல் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தோம், கேட்டோம். நீங்கள் குளிக்கலாம், அலோட் பண்ணிட்டோம், இப்போ தான் பண்ணியிருக்கோம், குளிக்கிறவங்க குளிக்கலாம், அதுவும் உள்ளே போய் குளிக்காதீங்க, கொஞ்சம் முனையிலே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் முனையிலே நின்று குளிச்சுட்டு வந்தோம் சாமி. இப்போ ஃப்ரீ உடம்பு குளிச்சுட்டு வந்தோடனே ஃப்ரீயாக இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. குற்றாலம் திருப்பி குளிச்சுட்டு போயிருக்கிறது. மெயின் அருவியில் 7 நாட்களாக தடை தொடர்ந்த நிலையில் தற்போது குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
மும்பையில் படகு கவிழ்ந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மும்பை கடற்பகுதியில் சொகுசு படகு மீது கடற்படை ரோந்து படகு மோதி விபத்துக்குள்ளான பதைவதைக்க வைக்கும் காட்சிகள் தான் இவை. மும்பை இந்தியா கேட் பகுதியில் இருந்து 110க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுடன் சொகுசு படகு ஒன்று நேற்று மாலை 3:30 மணி அளவில் எலிபண்டா தீவு நோக்கி சென்று கொண்டிருந்தது. சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவு பயணித்த இந்நிலையில் சிறிய ரக படகு ஒன்று சொகுசு படகு மீது வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பலத்த சேதமடைந்த சொகுசு படகு நீரில் மூழ்க ஆரம்பித்ததால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்தனர். தகவல் அறிந்து வந்த கடற்படை, கடலோர காவல்படை, காவல்துறையினர் மற்றும் உள்ளூர் மீனவர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். ஹெலிகாப்டர்களும் மீட்புப் பணிகள் களமிறக்கப்பட்டன. இதில் 10க்கும் மேற்பட்டோர் சடலமாக மீட்கப்பட்டனர். 101 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். சிலர் படுகாயமடைந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் காணாமல் போன சிலரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டது. சொகுசு படகில் பயணித்த சுற்றுலா பயணிகள் லைஃப் ஜாக்கெட் அணிந்திருந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மும்பையில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற சொகுசு படகு மூழ்கியதற்கு கடற்படை ரோந்து படகு மோதியதே காரணம் என தெரிய வந்துள்ளது. மும்பையில் நிகழ்ந்த படகு விபத்து குறித்து இந்திய கடற்படை விளக்கமளித்துள்ளது. அதில் கடற்படைக்கு சொந்தமான ரோந்து படகில் புதிதாக என்ஜின் பொருத்தப்பட்டு சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அந்த படகில் கடற்படையினர் மற்றும் என்ஜின் தயாரிப்பு நிறுவன ஊழியர்கள் பயணித்ததும் அப்போது இன்ஜினில் தொழில்நுட்ப கோளாறால் கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு படகு மீது மோதி விபத்துக்குள்ளானதாகவும் விளக்கமளித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறை மற்றும் கடற்படை சார்பில் விசாரணை நடத்தப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மும்பை படகு விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்திய அளவில் சிறுபான்மையினருக்கு நிலவும் சூழல் கவலையளிப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சிறுபான்மை சமூகத்தினர் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று கூறினார். திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் சிறுபான்மையினர் உரிமைகள் நாள் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் KN நேரு, நாசர், அன்பில் மகேஷ் மற்றும் மாநில சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் ஜோ அருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சிறுபான்மை மக்களின் வாழ்வுரிமை பாதுகாக்கப்படுவதுதான் மதச்சார்பின்மை கொள்கையின் மகத்துவம் என்றும் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ்நாடு என்றும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். பெரும்பான்மையை பார்த்து பயப்பட தேவையில்லாத சூழல்ல சிறுபான்மை மக்களின் வாழ்வுரிமை பாதுகாக்கப்படுவதுதான் மதச்சார்பின்மை கொள்கையின் மகத்துவம். அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ்நாடு. இருந்தாலும் இந்திய அளவில் நிலவக்கூடிய சூழல் நம்மளை கவலைப்பட வைக்கிறதா இருக்கு. அத்தகைய சூழலை எதிர்கொள்ள சிறுபான்மை சமூகத்தினர் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். சிறுபான்மையினருக்கு என்றென்றும் திமுக அரசு அரணாக திகழும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சை கண்டித்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடக்கின. அம்பேத்கர் குறித்த பேச்சுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றம் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் செவ்வாய்க்கிழமை அரசியலமைப்பு குறித்த விவாதத்தின் போது பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அம்பேத்கரின் பெயரை பயன்படுத்துவது தற்போது ஃபேஷனாகிவிட்டது என கூறியிருந்தார். அமித்ஷாவின் இந்த பேச்சு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் புயலை கிளப்பியுள்ளது. புதன்கிழமை மக்களவை கூடியது முதலே எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். அம்பேத்கரின் படத்தை ஏந்தியபடி ஜெய்பீம் ஜெய்பீம் என தொடர்ந்து முழக்கமிட்டனர். இதேபோல் மாநிலங்களவையிலும் ஜெய்பீம் முழக்கம் எதிரொலித்தது. இதனால் நாள் முழுவதும் நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.